களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவர் குலமாறு நன்றி கூறுகின்றோம். பிரியமானவர்களே, நம்மை தாயின் கருவயத்திலே உருவாக்கினவர், அவருடைய உருவிலும் சாயல் நம்மை படைத்தவர், நம்முடைய அன்பு தாயாக தகப்பனாக இருக்கிறவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மை நல்வழிப்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வாதம் இருக்க நம்மோடு கூட நிரப்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். என் அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பொருளாதார தேவை உண்டு. ஆனாலும் அத்தனை பொருளாதாரத்தையும் தேவைகளை எல்லாம் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களிலே பேசி ஆண்டவர் தானே கொடுக்க செய்து நடப்பித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளாக நடப்பித்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நினைச்சாவே அவரை நினைக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே, குடும்ப ஜெபத்திலே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். நற்செய்தி அறிவிப்பின் பாணியிலே அதிகமாய் கடந்து வர வேண்டும். இறையற செய்யப்பட்ட நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திருவிழமாயிருக்கிறது. எல்லா மக்களும் மீட்பு பெறும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என்பது அவருடைய திருவிழமாயிருக்கிறது. அவருடைய திருவிழத்தை நிறைவேற்ற நீங்கள் செவியுங்கள், செவியுங்கள், செவியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் இந்த ஊழியத்தினை காணிக்கையால் தாங்குங்கள். எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். காணிக்கையால் தாங்குவதற்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கலாம். எவ்வளவு மக்கள் இருந்த பொழுதிலும் கூட ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்களே, எவ்வளவு பேர் இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கலாம். ஆனால் கூட இந்த செய்தி கேட்பதற்கு ஒரு சிலர் தான், மற்றவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். அப்படி என்றால் சமூகத்திலே, நாட்டிலே, உலகத்திலே எப்படி இருப்பார்கள் இல்லைங்களா? பார்க்கணும். கேட்கிற மக்கள் நீங்கள் பேறு பெற்றவர்கள். கேட்டதோடு மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நல் வாழ்வு அளிப்பதாக, நிலை வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக, விடுதலை தருவதாக இருப்பதற்காய் தோத்திரம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து அரும் அடையாளங்களால் உடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி பார்க்கிறோமே, அப்படியா எங்கள் அருகிலே கடந்து வாரும், எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். நற்செய்தி நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு விடுதலை தாரும், ஆசீர்வாதம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தூய ஆவியானவர் தருகின்ற ஒரு செய்தி சந்தோஷமான ஒரு செய்தி தான். என்ன செய்தி? மகிழ்ச்சியாயிருங்கள் தான். இந்த அநேகருடைய முகத்தை பார்க்கிற பொழுது அவருடைய முகம் எல்லாம்
சோர்ந்து போயிருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரிவாங்க. உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்குமானால் அது முகத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கும். சில பேர் உள்ளத்திலே பாரமா இருக்கும்போது அவருடைய மகிழ்ச்சி கொண்டு வர முடியாது. அது கட்டாயப்படுத்தினால் கூட அவர் மகிழ்ச்சியை சிரிப்பு வெளிப்படுத்துவது ஒரு அகலமா இருக்கும், சரியா இருக்காது. நாம் எல்லாம் பார்த்திருப்போம் இல்ல, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்த்திருப்போம், அனுபவித்துத்தான். உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை என்றால் முகத்திலே கடந்து வர முடியாது. அகத்தின் அழகு முகத்தில். இந்த அநேக மக்கள் அப்படித்தான், மனத்திலே நிறைய பாரங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டே, நம்முடைய பிள்ளைகள் அவருடைய முகமெல்லாம் வாட்டமா இருக்குது, ஏதோ நிலையில் இருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவது? ஏன் இப்படி இருக்கிற? சந்தோஷமா இரு மகளே, சந்தோஷமா இரு மகனேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி கொடுப்போம். சந்தோஷமா இரு, சிரி அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? அதே போல நம்மளை படைத்த ஆண்டவரும் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம், துன்பம், வேதனை, பிரச்சனை வந்தாலும் கூட நாம் அவருக்குள்ளே நாம் அவரே நம்பி மகிழ்ச்சியா இருக்கப்பட வேண்டும். அதைத்தான் தெய்வீக திருமணத்திலே பார்க்கிற பொழுது நிறைய கருத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நாட்களை பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நிலை நமக்கு இல்லை. ஏன் இல்லை? எப்படி இருந்தால், எப்படி நடந்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி நாம் பெற்று வாழ்ந்திருக்க முடியும் என்பதை தான் நாம் அந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார், சொல்ல இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் எல்லாம் படித்தது தான். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். ஒரே ஒரு அருமையான 3 வசனம். எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க சொல்லி கொடுப்பாங்க. எப்பொழுதும் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? என் அன்புக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. அந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி இருக்க முடியும் என்று கேட்போம் என்றால், புனித பவுலடிகள் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். பிலிப்பியரிலே 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறார். 4:4 பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறார். எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, நோட்டு எடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டுங்க. என் அன்புக்குரியவர்களே, எல்லாம் நான் சொல்றதெல்லாம் இறைவசன வார்த்தை தான். எதையோ கதையோ கட்டுரையோ அல்லது வேற எதுவும் சொல்றது இல்லை, எல்லாம் இறைவசன வார்த்தை தான். அதுக்காகத்தானே ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரு. நான் கதையோ கட்டுரையோ அல்லது உலகப்புறமானாக்க ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பாருன்னே, போடா அனுப்பிட்டு இருப்பாரு. ஆனால் இறைவசன வார்த்தையை கொடுக்க முடியும். அவர் என்ன திருவிழமோ அதை செய்து கொண்டிருக்கிறால் தான் ஆண்டவர் இப்படி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கதையோ அல்லது புராண கதையோ நடைமுறை கதையோ எல்லாம் சொல்லிக்கிட்டு போனாக்க அதில் ஒருத்தம் இல்லை, அவருடைய வார்த்தையும் தான். என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கின்ற அங்கே புனித பவுலடிகள் தெசலோனிக்கேயர் மகத்தில் சொன்னார். அதே பிலிப்பியர் அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஆண்டவரோடு கூட இணைந்து எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ச்சியா இருங்கள். ஆண்டவரோடு இணைந்து சொல்லப்பட்டு அவரோடு கூட இணைந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆண்டவரோடு இணைந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். என் அன்புக்கர்களே, ஏனெனில் அந்த அன்பு அப்பா தந்தை நம்ம எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும்படி செய்து கொண்டே இருக்கிறார். வசனத்தை பார்க்கணும். நாம் யோவான் பைபிளில் யோவான் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 15ஆம் அதிகாரம் அதிலே சொல்லுவது, நானே திராட்சை செடி, நீங்கள் அதனோடு கூட இணைந்திருந்தால் மிகுந்த கணித்தினம் அப்படி கொண்டு வருவார். நீங்கள் என்னோடு கூட இருந்தால் அப்படிலாம் சென்று 15ஆம் அதிகாரம். அந்த 15ஆம் அதிகாரத்திலே இணைந்து வருகிற பொழுது அந்த 15ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை நீங்க படிப்பீர்களானால் அந்த இணைந்து என்கிற ஒரு கருத்தை கொடுத்து அங்கே மேலே கொண்டு வருகிறார். அவரோடு இணைந்திருந்தால்தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். திராட்சை கொடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள் சொல்லுகிறவர் அங்கே சொல்லுகிறது. 15:11 சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். அப்போ அதுக்கு மேல இருக்கிற காரியங்கள் எல்லாம் அதுதான் இணைந்திருக்கின்ற ஒரு கருத்து தான்.
இணைந்து இருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னோடு கூட இணைந்து இருந்தால் தான் அதில் கனி கொடுக்கின்ற மகிழ்ச்சியா இருக்க முடியும். மகிழ்ச்சி என்கிற ஒரு கனியா கடந்து வரும் என்கிற நிலை. என் மகிழ்ச்சியை திராட்சை செடியா இருக்கிற அந்த திராட்சை செடியா இருக்கிற அந்த இயேசுவிலிருந்து வருகிற மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இது ஆழமான கருத்து, அருமையான ஒரு கருத்து. அந்த கருத்தை நாம் பார்க்கணும் பிரியமாக்குள்ளே. அந்த அவருடைய கருத்தை பார்க்கிற பொழுது அவரோடு கிடையாது இது நான் சொல்லுகிற பொழுது நிறைய மகிழ்ச்சி இருக்கலாம். உலகப்பிரவான காலத்தில் நிறைய மகிழ்ச்சி இருக்கலாம். எப்படி நினைக்கும் பல விதமான இடத்திலே தண்ணி அடிப்பதிலே மகிழ்ச்சியா இருக்கலாம், சிகரெட் அடிப்பதிலே மகிழ்ச்சியா இருக்கலாம், அல்லது பல விதமான ஆபாசமான படங்களை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா இருக்கலாம், பல சாப்பிடுவதிலே மகிழ்ச்சியா இருக்கலாம், திருமணம் கொண்டால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில மகிழ்ச்சியா இருக்கலாம். அந்த மகிழ்ச்சி எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அவுட் போயிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போமானால் அது என்றும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு கருத்தான், எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கிற கருத்தான், அது நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு கருத்தான். நீ சொல்லிக்கிற விடுது நான் சொல்லுவேன். இயேசு ஆண்டவர் 72 பேர் தேர்ந்தெடுக்கிறார். 72 பேர் தேர்ந்தெடுத்துட்டு அவங்களாம் அனுப்புறாங்க. போயிட்டு நச்செய்தி அறிவிங்கிட்டு குரூப்பா அனுப்புறாங்க. அவங்க இயேசுடைய பெயரால போயிட்டு நடத்துறாங்க. அப்ப போகிற பொழுது அங்க போயிட்டு அழகாக இயேசுடைய பெயரை சொல்லுகிற பொழுதெல்லாம் பேய் பிசாசெல்லாம் அகன்று போய்கிட்டு இருக்குது, அகன்று அலர்ந்து போயிட்டு இருக்குது. அவங்களுக்குள்ளாக ரொம்ப பயங்கரமான சந்தோஷம். அப்பாடா என்ன இயேசுடைய பெயரை சொன்னா பிசாசெல்லாம் அலறுதுல சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி வராங்க. லூக்காஸ் நட்சத்திலே 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். 10ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 20 வருஷம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இயேசு கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே போதகரே உங்களுடைய பேரை சொன்னா போதும் பிசாசெல்லாம் அப்படியே ஓடுன்னு சொல்லிருக்கிறாங்க. அப்ப இயேசு அங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று அருமையான ஒரு வார்த்தை. அந்த லூக்காஸ் 10:17 முதல் 20 வசனத்தை குறிச்சுக்கிடுங்க. அதில் 20 வசனத்தை நீங்க லூக்காஸ் 10ஆம் அதிகாரத்திலே 17 முதல் 20 வசனத்தை குறிச்சுக்கிட்டீங்க. அதுல 20வது வசனத்தை நீ படிங்க. தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுவதை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே, உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்க என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். என் அன்புக்குரியவர்களே, நீங்க சாதா பேய் விடுறதுக்காக நீங்க மகிழாதீங்கய்யா. உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கு என்பதற்காக நீங்க மகிழுங்கன்னு சொல்லுகிறார். எத்தனை அருமையான ஒரு கருத்தின் பிரிமகளே, அதை சிந்தித்தாவே மணிக்கணக்கால் சிந்திக்க முடியும். உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன விண்ணகத்தில் உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டவர்கள் தான் அந்த பரலோகத்துக்கு போவார்கள். விண்ணகத்தில் எழுதப்பட்டவர்கள் தான் விண்ணகத்துக்கு போவார்கள். எல்லாரும் போறதில்லை. அந்த நூல்ல அந்த இதுல பேர் இருக்கும், அந்த பேர் இருக்கும். யாரும் கூப்பிடுவாங்க பேரா செல்வநாதனா உங்க பேர் இருக்கு, சரி போ. அமிர்தமா அமிர்தம் பேர் இருக்கு, போ. அடுத்து உங்க பேர் இருக்கு, உங்க பேர் இதுல இல்லையே தம்பி, நீ போ அனுப்பிட்டுருவாங்க. யாருடைய பேர் இருக்குது அவங்களுக்கு. இதை குறித்து நான் இந்த பரலோகம் நரகம் எங்கே செல்வாய், பரலோகம் நரகம் எங்கே செல்வாய், எப்படி இருப்பாய் என்கிற ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன். அதில் இது குறிச்சிருக்கிறேன். புத்தகத்தை வாங்கி நீங்க படிச்சு பாருங்க. வாழ்வின் நூலில் யாருடைய பேரெல்லாம் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கும், யாரெல்லாம் போவாங்கன்னு அங்க இதில் எழுதியிருக்கிறேன். யாரெல்லாம் பரலோகம் நரகம் எங்கே செல்வாய் எப்படி இருப்பாய் என்கிற புத்தகத்துல இந்த பத்தி குறிச்சு வாழ்வின் நூல் பேர். சரி நான் சொல்றேன், எல்லாம் வாங்கி படிச்சிட்டு இருக்குன்னு எங்க கேட்டிருக்கு கணக்கு. ரைட். எனவே நண்பர்களே, அது வாழ்வினுடைய பெயர் எழுதப்பட்டவர்கள் பெற்றவர்கள் மட்டுமே அங்க போவாங்க. எனவே தான் அவர் இயேசு சொல்லுகிறார், நீங்க பேய் போனதுக்காக நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். என்ன உங்களுடைய பெயர்கள் வாழ்வினுடைய எழுதப்பட்டிருக்கின்றது. வாழ்வு எழுதப்பட்டு அதுக்காக வாழ்முறையிலே பெயர் எழுதப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது சில கருத்துக்களை தான் சொல்லி வருகிறேன். ஒரு கருத்தை நான் முன்னாடி உங்களுக்கு மனமாற்றம் அடைந்தா மகிழ்ச்சி என்கிற ஒரு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். என் அன்பு கூறுகளை ஊதாரி மகனுடைய வாழ்க்கையை பற்றி நான் பார்க்கிறோம். மனமாற்றம் அடைவதிலே மகிழ்ச்சி என்ற தலைப்பிலே பார்க்கிற பொழுது ஊதாரி மகன் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இது உலகில் வந்துட்டு இருக்கிறார். அந்த ஊதாரி மகன்
தன் நிலையை அறிந்து உணர்ந்து தன் தகப்பன் வீட்டு திரும்பி வருகிறார். தகப்பன் திரும்பி தன் தகப்பன் வீட்டு திரும்பி வருகிற பொழுது என் அன்புக்குறவர்களே, அவர் மனம் அப்பா முக்கியதாகவும் நான் கடவுளுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தப்பா என்னை மன்னிங்க என்று சொல்லி அந்த கட்டு கடந்து வருகிறார். மனம் மாறி கடந்து வருகிற பொழுது என் அன்புக்குறவர்களே, அந்த லூக்கா நட்சத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது என்ன? மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணகத்திலே பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அவர் பாவி மனம் திரும்புகிற பொழுது, இன்னைக்கு நீங்களும் நானும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனம் மாறி கடந்து வருகிற பொழுது பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அந்த பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி என்ன அர்த்தம்? அங்கே ரைட் டவுன் உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது அர்த்தம். உங்களுடைய பெயர், நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது அர்த்தம். அது மாத்திரமல்ல என் அன்புக்குரியவர்களே, அதே அதிகாரத்திலே அந்த பார்க்கணும், அதே அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை படிக்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். வான தூதர்கள் கடவுளுடைய தூதர்கள் மத்தியிலே அங்கே சந்தோஷம் உண்டாகுமா? சந்தோஷம் உண்டாகுமா? அந்த மகிழ்ச்சி இங்க வருகிறது. அந்த மகிழ்ச்சி நமக்குள் வருகிறது. பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி, பரலோகத்தின் ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. மனம் மாறுகிற பொழுது, பாவ வாழ்க்கை விட்டு மனம் மாறி ஆண்டவர் பக்கம் திரும்பி வருகிற பொழுது அந்த மகிழ்ச்சி, தெய்வம் கொடுக்கிற மகிழ்ச்சி நமக்கு கடந்து வருகிறது. பிரிவாகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும். அந்த நான் அது சொல்லுகிற பொழுது அந்த யூதாரி மகனுடைய வாழ்க்கையை அப்படியே படிச்சுட்டு வருகிற பொழுது 7வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அதாவது பரலோகத்து மகிழ்ச்சி உண்டாகும். 10வது வசனம் சொல்லுகிறது வானத்தினுடைய மகிழ்ச்சி உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த பகுதியை பின்பண்ணாக அவருடைய தகப்பன் வந்து கட்டி அணைத்து முத்தமிடுகிற பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக, அந்த மூதாரி மனக்குள்ளாக எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும், அந்த உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மகிழ்ச்சி, அதுதான் நான் தருகிற மகிழ்ச்சி என்று அர்த்தம். கடவுள் ஆண்டவராய் கடவுள் கொடுக்கிற மகிழ்ச்சி என்று அர்த்தம். கட்டி அணைத்து முத்தமிடுகிறது. மோதிர வெள்ளை அந்த உடை அணிகிறது, புதிய ஆடை உணைகிறது, புதிய ஆடை அணிகிறது. எத்தனை மகிழ்ச்சி! கைக்கு மோதிரம் போடுகிறது, எத்தனை மகிழ்ச்சி! காலுக்கு மிதிர் இருக்கிறது, எத்தனை மகிழ்ச்சி! விருந்து கொண்டது, எத்தனை மகிழ்ச்சி! ஒரு பாவியா இருந்த அந்த ஊதாரி மகன் பாவியாக இருந்த பொழுது எப்படி வேதனை இருந்தால் மனமாறி வருகிற பொழுது எத்தனை மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த மகிழ்ச்சி தான் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறான். மனம் மாறி வாழ்க்கை விட்டு மனம் மாறி வருகிற பொழுது பரலோகத்திலே மகிழ்ச்சி, வானதூதருடைய மகிழ்ச்சி, நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சி, நம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற முடியும். நண்புக்குள்ள ஒவ்வொன்று சொல்லுகிறேன். சரி, இது நான் வசனம் போயிட்டு இருக்கின்றது. 1 பேதுரு தயவுசெய்து எடுங்க. அந்த புனித பேதுரு ஒரு கருத்து சொல்வார். 1 பேதுருலே 1 அதிகாரத்திலே 8-9 வசனத்தை எடுங்க. அதில் சொல்லப்படுற வார்த்தையை பார்க்கணும். அருமையான ஒரு வார்த்தையா இருக்கின்ற 1 பேதுருலே 1 அதிகாரத்திலே 8-9 வசனத்திலே புனித பேதுரு அங்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அவரை பார்த்ததில்லை, நீங்கள் அவரை பார்க்கவில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள், எனவே அன்பு கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். ஆண்டவராகிய கடவுள் மேல நம்பிக்கை கொண்டு சொல்றார். பேதுரு அங்க குறிப்பிடுகிற மக்கள் மத்தியிலே அவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்கள். நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல, அது காரணம் அவர் செய்த காரியத்தை தான். அவர் நீங்க பார்க்கல, ஆனால் கூட அவர் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்க இப்படி செஞ்சு வரீங்க என்று அங்க சொல்லிக் கொடுக்கிறார். உள்ளத்தை எல்லாம் கொட்டி கட்டிடுக்கிறது இல்ல வசனத்துக்கு.
பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் நிறைய மக்கள் போயிட்டு வேற ஏதோ போயிட்டு நல்லா இங்கே போயிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த ஒப்பற்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த ஆண்டவர் கிறிஸ்து தான். அதனால தான் சொல்லுகிற காரியங்களே, எப்படி அந்த கருத்து அந்த ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அந்த 9வது வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. 9வது வசனம், ஆன்மாவை இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆன்மா மீட்பை பெறுகிறீர்கள். அந்த நம்பிக்கை, அந்த ஆன்மா மீட்பை பெறதுனாலே அங்கே ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஒப்பற்ற மகிழ்ச்சி, அந்த பாவ வாழ்க்கை விட்டு வெளிவருகிற ஒரு நிலைத்தான் சொல்லப்படுகிறது. சகோதரமே சகோதரமே, கண்ணீரும் கவலையுமா இருக்கிற, எப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் பார்க்கணும். அந்த அழுகையும் புலம்பையும் கொண்டு வருது பொல்லாத பிசாசானவன். பாவத்துக்கு அடிமையாக்கி பாவ சிறையிலே வைத்து நம்மை வேதனைப்படுத்தி நம்மை அழுகையும் பண்ணிட்டு கொண்டு வருது. அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு வர வேண்டும். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமைதன வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வேண்டும். ஊதாரி மகன் உண்ண உணவருகின்றி அவன் பண்ணி சாப்பிடுகிற அந்த உணவின்றி வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அறிவு தெளிந்தவனாய் அவன் திரும்பி வந்திருந்தான். அவனை பார்த்து சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மனம் மாறி கடந்து வருகிற பொழுது தெய்வீகமான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறதை பார்க்கணும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை சொல்லுகிறார், தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பார்க்கணும். பெரிய பணமோ படிப்போ அந்தஸ்தோ கொடுக்காத மகிழ்ச்சி எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். என்னது? ரட்சிப்பின் மீட்பின் காரியங்களை கொண்டிருக்கிறீர். உம்மோடு கூட நான் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்கிறேன். உம்மோடு கூட இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஷோ கிருஷ்ண பார்க்கணும். செய்தியில் சொல்ல சொல்ல எனக்கு டைம் ஆகி போயிட்டு இருக்கு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதோ. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை மன்னித்தார், அவரை மாற்றினார். அந்த மகிழ்ச்சி நமக்குள் கடந்து வரல. பெருமானவர்களே, என் அன்புக்குள்ளே பார்க்கணும். முதலாவதாக மன மாற்றத்தை அடைகிற பொழுது ஆண்டுடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய காரியங்களை நாம் கொண்டு வருகிறோம். சரி, இரண்டாவது கருத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கிற பொழுது இறை வார்த்தையில் மகிழ்ச்சி, இறை வார்த்தையால் மகிழ்ச்சி, மனமாற்றம் அடைவதனால் மகிழ்ச்சி. இரண்டாவது இறை வார்த்தையால் மகிழ்ச்சி. ஏன்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தையால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிற கருத்தை நாம் பார்க்கணும். யோவான் திருமுகத்தில் 3வது யோவான் திரும்ப 1, 2, 3 படம் 3 யோவான் 1 அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அந்த யோவான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு கருத்து சொல்லிருப்பார். 3 யோவான் 1 அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெரும் மகிழ்ச்சி எனக்கு இல்லை. அவரு எப்படி எதிர்க்கிறார் பாருங்க. என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப, உண்மை என்றால் என்ன? இறைவார்த்தை. உண்மை என்றால் இறைவார்த்தை. உண்மை என்பது இறைவார்த்தை. உண்மை என்ற இறைவார்த்தைக்கு என்னன்னாக்க, உண்மை என்பால் இறைவார்த்தை யோவான் 17:12 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய வார்த்தையின் அது அச்சுத்திலும் உங்களுடைய வார்த்தையே உண்மை. வார்த்தையே உண்மை. உண்மைக்கேற்ப வார்த்தைக்கு என் பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தைக்கேற்ப வாழ்ந்து வருகிறீர்கள். வாழ்கள் என்பதை என்ன கேள்விப்படுவதை மேலான ஒரு மகிழ்ச்சி எனக்கு இல்லை. இன்னைக்கு இது தன் பிள்ளைகள் என்று யோவான் தன்னுடைய அன்பு மக்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் நம்முடைய பண்ணிருக்கோம். இந்த அப்பா அம்மா இருக்கிறன்னா நம்முடைய பிள்ளைகள் கடவுள் பயத்தோடு கூட நல்ல பிள்ளைகளா வாழ்ந்து வரான்னு வச்சுக்கிட்டீங்களே, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் இல்லைங்களா? நம்முடைய பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து உண்மையாக உத்தமாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான்னாக்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லவா? அப்படிப்பட்ட நிலை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நிலை நமக்கு இருந்தால் அவருக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்களா? என்னுடைய சொல்படி நடக்கிறேன். என் அன்புக்குறர்களை,
இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது திருப்பாடல் 119 92வது வசனம், திருப்பாடல் 119 திருப்பாடல் ஆசிரியர் பயங்கரமா திருப்பாடல் 119 அப்படியே வாசிங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வாசித்து பாருங்க, அப்படியே படிக்கணும். திருப்பாடல் எப்படியெல்லாம் திருப்பாடல் சொல்லுங்க. திருப்பாடல் 119 92வது வசனத்தை நான் படிக்கலாம். உமது திருச்சட்டம் எனக்கு திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இருந்தால், இன்பம் மகிழ்ச்சி தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். பாருங்க, உம்முடைய திருவசனம், உம்முடைய திரு வார்த்தைகள், உம்முடைய அன்பான இறை வசன வார்த்தைகள், திரு சட்டங்கள் எனக்கு இன்பம் மகிழ்ச்சி கொடுக்காதிருந்தால் நான் அப்படியே அழுது புலம்பி வேதனையிலே நான் எப்படி இறந்து போயிருப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க. உம்முடைய வாசன வார்த்தை, உம்முடைய திருச்சட்டம் எனக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இன்பத்தை கொடுக்கவில்லை இல்லாதிருந்தால் நான் அப்படியே அழுது புலம்பி அப்படி இறந்து போயிருப்பேன், துன்பத்திலே இருந்து மடிந்து போயிருப்பேன். ஆனால் உம்முடைய இறைவசன வார்த்தை எனக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்து எனக்கு மகிழ்ச்சியில் நடத்தியது என்று திருப்பாடலாசி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தெய்வீக திருவிழத்தை நாம் வாசித்து சிந்தித்து தியானித்து வருகிற பொழுதுதான் அந்த அன்பு தந்தை நம்மோடு கூட பேசி, மகனை கலங்காது திகையாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆறுதல்படுத்தி எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து சந்தோஷமாக இருக்க செய்வார். இறை வார்த்தையிலே மகிழ்ச்சி. இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். யோவான் சொல்லுவார், என் பிள்ளைகள் இறை வார்த்தையை படி வாழ்கிறார் என்பதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். பெற்றோர்களாக நாம் அப்படிதான். அப்படி என்றால் நம்மை படைத்த ஆண்டவர் எப்படி இருப்பார் இல்லைங்களா? அவர் பெரும் மகிழ்ச்சி அடைவார். அது புனித யோவான் சொல்லும்போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு சொல்றேன். அந்த பெருமகிழ்ச்சி ஆண்டவருக்கு, அந்த மகிழ்ச்சி நமக்கு. என் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதான் யோவானிலே 15ஆம் அதிகாரத்திலே 16 என் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் நிறைவு பெறவும் அது நிறைந்து வாழ்ந்திருக்கவும் வேண்டும் என்று விரும்புகிறேன். என் அன்பு கருவுகளை பார்க்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் தான் அதிகமா சொல்லிருப்பார். அதுப்பா பயங்கரம் பெற்றுவார். திருப்பாடல் ஆசிரியர் சொன்னாருக்கு, ஆண்டவரே உங்க திருச்சட்டம் எனக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றாக நான் அப்படியே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனா அப்படி வசன வார்த்தை தான் கிட்டுக்கு. திருப்பாடல் முழுசா படிச்சு பாருங்க, பயங்கரமா இருக்கும். சரி, அது இருக்கட்டும். அடுத்து எரேமியா புத்தகத்தை படிங்க. எரேமியா புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் எடுங்க. எரேமியா புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் நினைக்கிறேன். அதுல ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பார். 16ஆம் அதிகாரத்திலே அருமையான, நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. எப்படி கொண்டு வர பாத்துக்கிட்டு பாருங்க. நான் சொல்றேன், நான் உம் சொற்களை கண்டேன். ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் ஒரு காலத்துல பைபிளை படிக்கல, இறைவசன வார்த்தை எடுக்கல, இறைவார்த்தை ஒரு பாரம்பரிய ஜீவிதத்தில் அப்படியே போயிட்டு இருந்துட்டேன். என்னைக்கு இந்த இறைவசன வார்த்தை எடுத்து நான் வாசித்தேனோ அப்பொழுதுதான் அவரில் மகிழ்கின்ற ஒரு காரியம் எடுத்து, நான் உன் சொற்களை கண்டேன், அவற்றை உட்கொண்டேன் என்றால் என்ன? அதை படித்து நான் வாழ்வாக்கி கொண்டேன் என்ற அர்த்தம். அதை படித்து நான் அதை உட்கொண்டேன் என்றால் அதை படித்து, அதை கேட்டு, அதை வாழ்வாக்கி கொண்டேன் என்ற அர்த்தம். அது மட்டும் கேட்டா, உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன சொல்லுகின்றார். என் உவகின்றதுக்கு மகிழ்ச்சியை தன அது அந்த இறைவசன வார்த்தை உள்ள போய் அது வேலை செஞ்சது. உடம்புக்கு, மனசுக்கு, ஆன்மாவுக்கு, குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதுமா இருக்கிறது. வானத்து மழையும் பனியும் பூமியில விழுந்து எப்படி பசுமுண்டு பண்ணுது அப்படி இருக்கிறது. அப்படியாக அந்த வார்த்தை எனக்குள் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று எரேமியா அழகாக சொல்லுகின்றார். என் அன்புக்குருளே, அந்த அடுத்த வசனத்தை முன்பகுதி முதல் படிக்க பார்க்கலாம். களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து
நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. நான் என்ன வருது? நான் அடுத்த களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை என்று. களியாட்ட கூட்டம் தண்ணி அடிக்கிற கும்பலோடு கூட நானும் தண்ணி அடிச்சு கும்பல் அடிக்கிறதில்ல. டான்ஸ் போடுற ஆபாசமான ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுற அந்த பாட்டியோட கூட நானும் சேர்ந்து அந்த கூட்டி நான் டான்ஸ் போட்டு மகிழ்ச்சி கொண்டாடல. அந்த நிறைய சாப்பாடு எல்லாம் போட்டு அந்த உணவு இந்த உணவு எல்லாம் போட்டு சாப்பிட்டு கொண்டாடுறாங்களே, அந்த உணவோடு கூட நான் மகிழ்ச்சி கொண்டாடல. நான் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அதிலே நான் மகிழ்ச்சி கொண்டாடுகிறேன். அதுதான் கடவுள் கொடுக்கின்ற மகிழ்ச்சி. நான் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, நான் அளிக்கின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியிலே கொண்டு செல்லும் என்று யோவான் 15 சொன்னார். இறைவசன வார்த்தையை வாசிக்கணும். சரி, இதெல்லாம் படிக்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல நான் இந்த களியாட்ட கூட்டத்திலே அமரப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறல்லவா, இந்த கருத்தோடு கூட நான் அடுத்து கொண்டு வருகிறேன். திருப்பாடலை படிக்கிற பொழுது முதல் திருப்பாடலிலே 2வது வசனத்தை நாம் படிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனம் சொல்லுகிறோம். முதல் வசனம் திருப்பாடல் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கருத்தை பறித்து பார்க்கணும். நற்பேறு பெற்றவர் யார்? நல்ல பேறு பெற்றவர்கள் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பொல்லாத சொல்லின் நடவாதவர்கள், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், பாவிகளின் தீய வழி நல்லாதவர்கள், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அதுதான் அதை சொல்லப்பட்டு இறைமை சொன்னார்களா, களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடல. இப்படிப்பட்ட நிலைத்தான். தீயோன் அறிவுரைப்படி நடவாதவன், பழிக்கார கூட்டத்திலே அமராதவன், பாவிலே வழியிலே செல்லாதவன் சொல்லிட்டு அடுத்தது வசனம் 2 சொல்லுவதை கேட்கணும். ஆனால் அவர் ஆண்டவரின் திரு சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவர் யாரு? அவர் ஆண்டுடைய திருச்சட்டத்திலே மகிழ்ச்சி உறுகிறவன் சொல்லப்பட்டிருக்கிறார். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இரவும் பகலும் சிந்திக்கிறவரா? என் அன்புக்கரவுகளே, உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமா? ஆண்டுடைய திருவசனத்தை வாசித்து கொண்டு வாங்க. என் ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசி சந்தோஷத்தை உண்டு பண்ணி கொடுப்பே இருப்பார். சந்தோஷத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். ஆனா இன்னைக்கு பார்த்தினாக்க மக்கள் நிறைய பேர் பைபிளை எடுக்கிறது இல்லை, இறைவசன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, உலகப்பெருமான பக்தி முயற்சியில் வாழ்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவசனத்தை வாசி எடுக்கு. என்னை கடந்த 31 வருடமாக என் அண்ணன் நண்பரையும் நடப்பித்த அந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது எப்படி கொண்டு வரணும். இன்னைக்கு நான் பேசுறதுன்னா நான் பேசுறதில்லை, கடவுளுடைய வார்த்தையும். சரி, முதலாவது மனம் மாறுகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி, மனமாற்றம் அடைந்து ஒரு மகிழ்ச்சி. 2வது இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து கடந்து வருகிற பொழுது மகிழ்ச்சி. 3வது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, அது விசேஷமான மகிழ்ச்சி. அது பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் தந்து நம்மை நடப்பிக்கின்ற மகிழ்ச்சி. என்றும் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்ற அந்த தூய ஆவியானவர் நடப்பிக்கின்ற ஒரு மகிழ்ச்சி பார்க்கணும். ரோமர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. பார்க்கணும். இறை ஆட்சி என்பது நம் உள்ளத்தில் நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதில்லை என்று இறையாட்சி என்று சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே உமது ஆட்சி வருக என்கிற ஒரு செய்தியை நான் தொலைக்காட்சியிலே கொடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய யூடியூப்ல போட்டு பார்க்கலாம். யூடியூப்ல டிவைன் லைட் மினிஸ்ட்ரி என்று போட்டு பார்த்தால், டிவைன் லைட் மினிஸ்ட்ரி அல்லது செல்வநாதன் போட்டு பார்த்தால் அதில் எல்லா மாதா டிவியில் கொடுக்கப்பட்ட செய்தி எல்லாம் வந்து இருக்கிறது. அதில் இறையாட்சி வருக என்று கொடுக்கிறேன், உமது ஆட்சி வருக என்று சொல்லிட்டு அதை கொடுத்துக்கிறேன். நான் பார்க்கிற பொழுது இந்த ஆட்சி நமக்கு வருகிறதா? என் அன்புக்குள்ளே கடவுளுடைய ஆட்சி நமக்குள் வருகிற பொழுது ஒரு தெய்வீகமான ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்குமா? தெய்வீகமான மகிழ்ச்சி நமக்கு உண்டாயிருக்குமா? வசனங்கள் ஒவ்வொன்றும் நாம் சிந்தித்து பார்க்கணும். அந்த தெய்வீகமான அந்த கடவுளுடைய ஆட்சி என்பது
இங்க வந்து ஆட்சி அனுபவிக்கிறதான். அந்த ஆட்சி நீதியும் அமைதியும் பரிசுத்த ஆவியிலே மகிழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. இந்த மனிதனை கடவுள் ஆட்சி செய்கிறார். இந்த மனிதனை கடவுளுடைய ஆட்சி செய்கிறார். என் சகோதரனை கடவுள் ஆட்சி செய்கிறார். உங்களில் அநேக பேர்களை கடவுள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் கடவுளுடைய ஆட்சி வரப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியானவன் செயல்படுகிறார். அந்த மகிழ்ச்சி இந்த குறித்து நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அந்த நீதியும் அமைதியும் அந்த மகிழ்ச்சியும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அந்த ஆவி அவர்களுக்கு அருள் செல்லப்பட்டு அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக தான். இந்த வசனத்தை படிக்கும்போது வேற ஒரு கருத்தை நான் படிக்கணும் போல தோன்றுது. ஏசியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசியா புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டு 2வது வசனத்தை நீ முதல்ல வாசிங்க. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஆண்டுடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். பாருங்க, ஆண்டவர் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் சொல்லி ஒவ்வொரு கருத்தா கொண்டு வராங்க. ஞானம், அறிவு, ஆற்றல், நுண்மதி, விவேகம் எல்லாம் சொல்லி வருகிறார். அதுல கடைசி அந்த வசனம் ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, கடவுளை பற்றிய அச்ச உணர்வு அந்த ஆவி அவர்களுக்கு அருளும். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை அந்த ஆவியே அவர்களுக்கு அருகிறது. அப்ப கடவுளுக்கு ஒரு பயப்பட்டா அந்த மனிதன் எப்படி இருப்பான்? அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார். கடவுளுக்கு பயப்படுகிற பயமே அவர்களை பரிசுத்தத்தில் நடத்துகிறது, தெய்வீகத்தில் சொல்லுகிறது. நீ நாம் பார்க்கிறோம் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது சொல்வாங்க, டே உனக்கு கடவுள் பயமே இல்லையானா, ஏண்டி உனக்கு கடவுள் பயமே இல்லையான்னு சொல்லுவாங்க. கடவுள் பயமே இல்லை என்றால் அங்கே பாவம் நடக்கிறது அர்த்தம், தவறு நடக்கிறது அர்த்தம். அப்ப கடவுளுடைய பயம் இருந்தால் அவ்வளவு. நான் இது குறித்து நல்ல யோசிச்சிருக்கேன். இந்த பரிசுத்தத்தில் வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவருக்கு ஒரு செய்தி கூட நான் கொடுத்திருக்கிறேன். பரிசுத்தத்தில் வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவருக்கு ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீ பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க. அதுல என்ன சொல்ல நீ சொல்லும் பரிசுத்தில் வழிநடத்த பரிசுத்த அந்த தெய்வ பயத்தை அவர் கொடுக்கிறாராம். தெய்வ பயத்தை கொடுக்கிறார். பரிசுத்த நடத்தும்படியாக அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு கூட கடவுளுக்கு பயந்து ஒரு மனிதன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி கடந்து வரும். தெய்வம் அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பார். அந்த வசனத்தை படிச்சீங்கல்ல, எசையா 11:2 படிச்சீங்கல்லவா, அந்த 3வது வசனத்துடைய தொடக்கத்தை நீ படிச்சு பாருங்க. அவர் சொல்லுது என்ன பாருங்க. அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு பயப்படுறதுலே சந்தோஷமா இருப்பாங்களா? ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறதுலே சந்தோஷமா இருப்பாங்க. தானியேல் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் மகிழ்ச்சியா இருந்தார். கடவுள் வாழ்ந்து பயப்பட்டு வாழ்றதே மகிழ்ச்சியா இருந்தார். யோசேப்பு பாருங்க, யோசேப் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கையிலே அவர் மகிழ்ந்து இருந்தார் பார்க்கிறோம். யோபு ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து போனார். இப்படி எல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிற எந்த ஒரு மனிதனும் பரிசுத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்திலே வாழ்கிற பொழுது கடவுளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி உணர்வு கடந்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நான் கொடுக்கிற செய்தி எல்லாம் ஆழமான செய்திகள், அழுத்தமான செய்திகள். கேட்கணும். 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்குள்ள செய்தி பாடம் வேற, 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பாடம் வேற, 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பாடம் வேற. அந்த மாதிரி இந்த கிளாஸ்ல எந்த கிளாஸ்ல நாம் இருக்கிறோம்னு நாம பார்க்கணும். சென்ற மாத புத்தகத்திலே இதோ நாம் விரைவாக வருகிறோம், அவனவன் செயலை கட்ட என் கைமாறு என் கையிலே இருக்குன்னு ஒரு செய்தி கொடுத்தேன். சில அருத்தந்தையர்கள் படித்துட்டு அது சொல்லியிருந்தாங்க, இந்த செய்தி நீ எப்படி எழுதுன்னு கேட்டாங்க என்று. நான் நினைச்சேன் இது தவறு இருக்கும் போல பயந்துகிட்டு ஃபாதர் நான் பிரைஸ்லாம் சொன்னேன். அவங்க
பிரைத்லாம் சொன்னேன். நான் ஃபாதர் பேசுறேன்னு சொன்னார். அப்பேரை சொல்லி ஊரை சொல்லி சொன்னார். ஃபாதர் பேசுறேன். சொல்லுங்க ஃபாதர், இந்த புக்கு உங்களுக்கு படிச்சு பார்த்தேன், அந்த புக்கு நீங்க எப்படி எழுதுன்னு கேட்டாங்க. ஏன் ஃபாதர் தவறா இருக்கா கேட்டேன். ஐயோ தவறு இல்லை, இப்படி இறைவசன வார்த்தை இல்லாம இவ்வளவு ஆழமா கொண்டு வந்து இவ்வளவு அர்த்தத்தோடு கொண்டு போனீங்கன்ட்டு அவர் கேட்டாங்க. இது கடவுள் என்னை 30 வருடமாக பயன்படுத்தி வருகிற ஆண்டவர் இந்த வழியிலே நடத்திட்டு வருகிறார் தந்தையே சொன்னேன். எனக்காக ஜெபிங்க தந்தையே, நான் இன்னும் அதிகமாக செய்யணும்னு சொன்னேன். என் அன்புக்கருகளை அழகான கருத்துக்களை கொண்டு வருகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டுடைய வருகை மிக சமீபமா இந்த காலகட்டத்திலே நாம் கடந்து வரணும். அவரை அனுபவிக்கிற மக்களாய் கடந்து வரணும். இங்க நாம் அனுபவிக்கிறது தான் அங்கே மறுமையை போய் அனுபவிக்கிற முடியதாக இருக்கின்றது. எனவே தான் அங்கே தூயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிலே மகிழ்ச்சியாயிருங்கள். ஆவிலே மகிழ்ச்சியா, அந்த இறை ஆட்சி என்கிற அந்த ஆட்சி தூய ஆவிலே வருகிறது. அந்த தூய ஆவி உனக்குள் வந்து அந்த ஆளுகை செய்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்கும். அந்த ஆவி உண்மையில் தங்கி இருக்கும். அந்த ஆவி உண்மையில் தங்கி இருக்கும் பொழுது நீ கடவுளுக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாய். கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமான வாழ்க்கை, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவருக்குள் பயந்து அவருக்குள் வாழ்கின்ற ஒரு மகிழ்ச்சி உனக்குள் இருக்கும் என்று தான் நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நான் பார்க்கிற பிரிய மகளே, நான் ஒவ்வொரு வசனம் பார்த்தேன். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், கனி கொடுக்காத மரங்கள் உண்டு, கெட்ட கனி கொடுக்கின்ற மரங்கள் உண்டு, நல்ல கனி கொடுக்கின்ற மரங்கள் உண்டு. கனி கொடுக்காத மரம், கெட்ட கனி கொடுக்கிற மரம், நல்ல கனி கொடுக்கிற மரத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அழகா சொல்லியிருப்பார். அந்த நல்ல கனி என்று தூய ஆவியானவர் உந்துகிறதானபடி, உணர்த்துகிறதானபடி என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய நடத்தை தான் பலமாயிருக்கிறது. தூய ஆவியான உணர்த்துகின்றதானபடி நடப்பிக்கிறது தான் என்னுடைய சொல், செயல், சிந்தனை எல்லாம் அதுதான் பொருட்டாக மாறுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனத்தில் ஆவியானவர் விளைவிக்கின்ற கனிகளோ என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் சொல்லுகிற பொழுது அன்பு, மகிழ்ச்சி என்று ஆரம்பிக்கிறார். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை. அன்புக்கு அடுத்தது மகிழ்ச்சி தான். அன்பு, மகிழ்ச்சி, அந்த ஆவியானவர் கொண்டு வருவதே மகிழ்ச்சி தான். என் அன்புக்கருகளே, இன்று நீங்களும் நானும் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிகழ்வான மகிழ்ச்சியோடு இருக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது நாம் மனமாறிக்கப்பட வேண்டும், மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு கூட இணைய முடியும். இரண்டாவது, இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறல கடந்து வருகிற பொழுது அவர் நம்மோடு கூட பேசி மகிழ்ச்சியை நமக்குள் உண்டு பண்ணி கொடுத்திருப்பார். மூன்றாவது, அந்த ஆவியா நமக்குள் இருக்கிற பொழுது நமக்குள் செயல்படுவதெல்லாம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். என் அன்புக்குள் இப்படிப்பட்ட நிலை வருகிற பொழுது, எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக தான் இருக்க முடியும். வாழ்க்கையில பிரதர் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? பிரதர் மகிழ்ச்சியா தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற ஆவியானவர் அப்படி நடத்திக்கிட்டு தான் இருப்பார். துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எப்படி இல்லாம போனாலும் மகிழ்ச்சியா தான் இருக்க முடியும். அபகுக்களை படிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கும், அத்திமடம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் ஆண்டவருக்குள் களி கூறுவேன். அழகான பாட்டு. அந்த அபகுக்களை கடைசி அதிகாரத்துல கடைசி வசனமா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆவியானவர் சொல்லுகிறது தான், அத்திமரம் தளிர் விடாமல் போனாலும், திராட்சை கனி விடாமல் போனாலும், உடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனை உண்டாகலாம். என்னடா ஜெபம் பண்றான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், இயேசு பற்றி சொல்லிக்கலாம். பைபிள் பார்த்துனாக்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்துல சொல்லி கொடுப்படுகிறார். மத்தேயு 5ஆம் என்ன சொல்ல வேண்டிய என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது, பொல்லாதெல்லாம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கைமாறு மிகுதியாகும். என் பொருட்டு
நாம் ஆண்டவர் போட்டு கடந்து போகிற பொழுது, உண்மையை ஒத்துமாய் கடந்து செயல்படுகிற பொழுது, அவருக்காக பணிவிடை செய்கிற பொழுது, நம்மை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லுகிற பொழுது நாம் மகிழ்ந்து களி கூறலாமா? விண்ணகத்திலே நாம் கைமாறு மீதியாய் கொடுக்குமா? மகிழ்ந்து களி கூறலாமா? இந்த ஒரு வசன வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வசனத்திலே கொடுத்தார். எனவே தான் அந்த இயேசுடைய சீடர்கள் ஆண்டுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை அடிச்சு எல்லாம் உட்பட்டு அவரை சிறைச்சாலை போடுறாங்க. சிறைச்சாலை போட்டு சபை வரையே அங்க சபையில வச்சுட்டு அவரை அவசியமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசுகிற பொழுது எல்லாம் வேறுபட்டவர்கள் பொழுது அவங்க சந்தோஷமா திரும்பி போறாங்களாம். திருத்தூர் பணியில் 5ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதுனால அவர்கள் எல்லாரும் சந்தோஷமா, பேதுருலாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு வராங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆண்டவருக்காக நான் அவமானப்பட்டேன், ஆண்டவருக்கு துன்பப்பட்டேன். தூய ஆவியானவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நமக்குள்ளும் தூய ஆவியானவர் வருகிற பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் வந்திருந்தாலும் கூட நாம் ஆண்டுக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஜெபிப்போ. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நிறைவான மகிழ்ச்சி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுக்க காத்திருக்கிறார். மனமாற்றத்திலே மகிழ்ச்சி, இறை வார்த்தையிலே மகிழ்ச்சி, தூய ஆவியிலே மகிழ்ச்சி என்ற இந்த விடுதலை செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். நம் அனைவரும் ஆண்டவர் கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் தாமே நம்ம உள்ளத்திலே மகிழ்ச்சியை, நம் குடும்பத்திலே மகிழ்ச்சியை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த ஆவியானவரிடம், அன்பு ஆவியானவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும், உமது மகிழ்ச்சியை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் பாடி ஜெபிப்போம். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி இனிய ஸ்நேக தேவனே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடனும் பக்தியும், ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு திடனும் பக்தியும், தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு ஈவாயே. எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்து வருவி இனிய ஸ்நேக தேவனே. தூய ஆவியானவரே, எங்களுக்குள் எழுந்து வாரும் ஆண்டவரே. இதோ இந்த விடுதலை செய்தியின் வழியாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மகிழ்ச்சியின் தைலத்தினால் அவர்களை அபிஷேகிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களோடு கூட இருந்து மகிழ்ச்சியின் தைலத்தினால் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும். இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் மகிழ்ச்சியின் தைலம் அபிஷேகித்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஆவியானவரே, மகிழ்ச்சியின் கனியினால் அவர்களை நினைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடல் வியாதியால் வருந்துகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தந்து மகிழ்ச்சியை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்திலே வறுமை, கவலை, ஆண்டவரே, எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியா, நீர் அபிஷேகித்து ஆண்டவரே மகிழ்ச்சியினால் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அருமை இயேசுவின் இடைநேற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்